என்ன என்ன சந்தேகம்னா ஓபிஎஸோட டிமாண்ட் தான் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னதான் டிமாண்ட்? ஏன்னா அவர் தான் எல்லாத்தையோட நெருக்கமா இருந்தார். எப்போ இருந்திருக்கிறாரு? ஓபிஎஸ் தான் அங்க பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறாரு. ஆனா ஏன் எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது சார். பாரத பிரதமர் மோடி, அந்த மோடி வந்து ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பின், அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது 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 இன்னொரு சிக்கல் இருக்கு, அதை நம்ம சொல்லலாம். அதாவது 75 நாள் ஒரு தமிழக முதல்வர் மருத்துவமனையில் இருக்கும் போது கூட வந்து பார்க்காத பாரத பிரதமர் தான் மோடி. கேட்டீங்களா? அது 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 வந்து ஒவ்வொரு அதிமுகவோட இதயத்தில் அந்த வலி இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் வந்து புரட்சி தலைவருக்கு வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்த இந்திரா காந்தி அம்மையாரு புரட்சி தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு தனி விமானத்தை பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஆனா 75 நாள் எங்க நட்பு நட்புன்னு சொன்ன மோடி எப்படிடா இந்த அதிமுக உடைக்கணும்னு அன்னைக்கே திட்டம் போட்டாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அதனாலதான் 75 நாள் மருத்துவமனையில் என்ன நடந்துன்னு பார்க்க வராத மோடி, அந்த மோடி வந்து என்ன செஞ்சாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால ஆகா இவர் நமக்கு கரையை கரெக்டான ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்தாரு. அது பல பல பிரச்சனைகள் அந்த டைம்ல நடந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமா பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இங்க வந்து உள்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது பண்ணாங்க. அந்த ஒரு நன்றி உணர்வு அண்ணன்ட்ட எப்பவுமே ஒரு பொருள் கொடுத்தால் அந்த பொருளை திருப்பி கொடுக்கிறவர், அந்த நன்றியை கொடுத்தாரு, அந்த நன்றியை திருப்பி காட்டுறாரு. அவ்வளவுதான் விசுவாசம். அதுக்காக அடிமைங்கிறது வார்த்தை இல்ல. அதை வந்து புரட்சி தலைவி அம்மாவை அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்களும் அந்த இதையே சொல்லியிருக்காரு. ஒரு பொருளை திருப்பி கொடுத்தா அந்த பொருளை பத்திரமா பாதுகாத்து திருப்பி கொடுப்பாருன்னு சட்டசபையிலே எழுதி வச்சுட்டு போனார் அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் எதிர்கட்சி இதுல இருக்கும்போது. அதுபோல அந்த நன்றிங்கிற பாரத பிரதமர் மோடி கொடுத்ததுனால அந்த நன்றிக்காகவே 2024 பலாப்பழத்தை எடுத்துட்டு போய் நின்னாரு. அந்த மோடி வரணும்னு நின்னாரு. ஆனா அந்த மோடி வரக்கூடாதுன்னு எடப்பாடியை கொண்டு என்டிஏக்கு பண்ணி பச்சை துரோகி ஆனார்ல அமித்ஷா. பச்சை துரோகி. எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகினா அமித்ஷா பச்சை துரோகி. எப்படி சார் செய்ய முடியும்? எங்க மனசு வலிக்குது சார். நாங்க வந்து மோடி வரணும் தானே சார் நாங்க வேலை பார்த்தோம். 234 நாடாளுமன்றத்திலே வேலை பார்த்தோம். 7 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்தா 234 தொகுதியில 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்ச ஒரு எடப்பாடியை கொண்டு வந்து நீங்க என்டிஏக்கு தலைவர் சொன்னா உங்க உணர்வுள்ள ஆர்எஸ்எஸ் உணர்வுள்ள இந்து உணர்வுள்ள எந்த பாஜக தொண்டனாவது எடப்பாடிக்கு ஓட்டு போடுவானா? இந்த 2026 போட மாட்டான். உணர்வுள்ள பாஜக தொண்டர், உணர்வுள்ள ஆர்எஸ்எஸ் தொண்டை, உணர்வுள்ள இந்து தொண்டை எடப்பாடிக்கு ஓட்டு போட வேண்டாம். ஏன்னா மோடி வரணும்னு அவன் காத்து கிடந்தான். அந்த மோடி வரக்கூடாது. இன்னைக்கு நாயுடு கிட்ட கையேந்தவும் நிதிஷ்குமார் கிட்ட கையேந்தவும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு பிஎஸ் கோயில்ல இருந்து நயினார் நாயந்தர்ல இருந்து பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு வேஸ்ட் லக்கேஜ் சொன்ன அண்ணன் ஜெயக்குமார வர ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கா? இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா சார்? பொருந்தாத கூட்டணி. பொருந்தாத கூட்டணி. நீங்க உங்களோட விமர்சனங்களை ஏற்றுக்கிறா